ஹலோ கைஸ், இப்போ நம்ம எப்படி என்ஓசி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பெக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து நம்மளுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ஓசி அப்ளை பண்ண முடியும். என்ஓசி அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டிக்ளரேஷன் ஃபார்ம் அண்ட் அஃபிடேவிட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக அதை பற்றி நான் போடுறேன். இப்போ வந்து என்ஓசி எப்படி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம். எப்படி இந்த வெப்சைட்டில் போகிறது அதையும் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இப்போ இதில் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் லைக் நேம், ஃபாதர் நேம், இனிஷியல், மதர் நேம், இந்த மாதிரி எசென்ஷியல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அட்ரஸ் இந்தியாவில் இப்போ இருக்க அட்ரஸ் நீங்கள் போடலாம். இமெயில் ஐடி அண்ட் சென்ட் ஓடிபி வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை போடுங்க. இப்போ போட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் கோர்ஸ் ஆஃப் டிசிப்ளின் வந்து மெடிக்கல் போட்டுக்கோங்க. கோர்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசின். மந்த் ஆஃப் இயர் பாஸிங் வந்து நீங்கள் எந்த மந்தில் பாஸ் ஆகுங்க, இயரில் பாஸ் ஆகுனீங்கன்னு அதை போட்டுக்கோங்க. நேமு, பிளேஸு, ஸ்டேட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி ரோல் நம்பர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ஐடி கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதை போட்டோம். இப்போ கண்டிஷனல் ஈஸி ரிசீவ்டு எம்சிஏ ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் என்எம்சி டேஷ் எல்ஜ் இந்த மாதிரி ஒரு மேலாப்பில் இருக்கும் உங்கள் எம்சிஏ சர்டிஃபிகேட்டில், அந்த இதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷனல் ஈஸி ரிசீவ்டு ஃபை எம்சிஏ டேட் வந்து நீங்கள் அந்த ஒரு டிக் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் எம்சிஏ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு டிக் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் டிக் போட்டிருக்க இடத்துல நீங்கள் டேட்டு, மந்த்து, இயர் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிஷனல் ஈஸி ரிசீவ்டு ஃப்ரம் எம்சிஏ வந்து எஸ் ஆர் நோ. நீங்கள் உங்கள்கிட்ட கண்டிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எஸ் போட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ஓசி ஃபார் ஃபாரின் இன்ஸ்டிடியூட். இப்போ நீங்கள் என்ஓசி வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த என்ஓசி வந்து ரெஃபரன்ஸ் நம்பர், என்ஓசி ரெஃபரன்ஸ் டேட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ஓசி ரெஃபரன்ஸ் நம்பர் அண்டு என்ஓசி ரெஃபரன்ஸ் டேட்டை நீங்கள் ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டில் அதை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எஃப்எம்ஜி எக்ஸாம் ரோல் நம்பர், இப்போ நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் ரோல் நம்பர் இருக்கும், அதுவும் நீங்கள் எந்த மந்த் அண்ட் எந்த இயர் பாஸ் ஆகுனீங்களோ அந்த இதை போடணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஜனவரியில் பாஸ் ஆகுனாலும் உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து டிசம்பர்னு போட்டிருப்பாங்க. ஸோ டிசம்பர் 2023 இந்த இதை தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்எம்ஜி மேக்ஸிமம் மார்க்கு, இப்போ நீங்கள் வந்து 300 மார்க்கு எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஸோ 300 மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை தான் எஃப்எம்ஜி அப்டைன் மார்க்கு. இப்போ நீங்கள் 300க்கு 170னா நீங்கள் அந்த 170 நீங்கள் அந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப் டைப் நீங்கள் சிஆர்ஆர்ஐ இல்லை சிஆர்எம்ஐ, மறக்காமல் அதை மாற்றி போடாமல் கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் சிஆர்எம்ஐ பீரியட் நீங்கள் லாஸ்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் படித்த அப்ராடில் படித்த காலேஜில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எஸ்ன்னு போட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் நோன்னு போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஈஸி இஷ்யூடு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், நம்ம ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்ம இது பண்ணது எஸ்ன்னு சொல்லி அதுக்கு கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு ஈஸி இஷ்யூடு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரெஃபரன்ஸ் நம்பர், அது வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் சென்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு பார்கோடு இருக்கும், அது மேலாப்பில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரெஃபரன்ஸ் நம்பராக. ஈஸி இஷ்யூடு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் டேட்டு, அது வந்து அந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எந்த டேட்டுன்னு மேலாப்பில், நீங்கள் அந்த டேட்டை தான் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது வந்து ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது வந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கணும். அதை மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிஆர்எம்ஐ டியூரேஷன் வந்து இப்போ ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் 12 மந்த்னா அதில் நீங்கள் 12 மந்த்துன்னு அதில் மென்ஷன் பண்ணிடலன்னா நீங்கள் 12 மந்த்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு 24 மந்த்து இதேமாரி உங்களை அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 24 மந்த்துன்னு போடணும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன போட்டிருக்குதோ அதை பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டிடியூஷன் டைப்பு வந்து நீங்கள் கவர்மெண்ட் போடணும். இப்போ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து எனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி போட்டுக்கணும். ஸோ சிஆர்எம்ஐ பீரியட் ஃப்ரம் டேட்டு அது நமக்கு தெரியாது, அதனால் நம்ம அதை ஃபில் பண்ண வேணாம்.
இப்போ பாஸ்போர்ட் அண்டு விசா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பாஸ்போர்ட் நம்பர் அண்டு எக்ஸ்பிரி டேட், எப்போ நம்ம எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். விசா டீட்டெயில்ஸ், விசா நம்பர் அண்டு விசா ஸ்டேஷன், நீங்கள் எங்கே இதை அப்ளை பண்ணீங்க அந்த இதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் அரைவல், நீங்கள் எப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்னால், இப்போ 100 பத்திரத்தில் நம்ம ஒரு அஃபிடேவிட் அடிக்கணும். அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், அது எப்படி அடிக்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸை அதை அப்லோட் பண்ணோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் உங்கள் காலேஜ் டயத்தில் அரியர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் எம்சிஐ அதை நம்ம அப்லோட் பண்ணோம். டிகிரி சர்டிஃபிகேட், நம்ம காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலேருந்து வந்த பெக்கை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரிசல்ட்டு, நம்ம டெல்லியில் போய் நம்ம பாஸ் சர்டிஃபிகேட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை அப்லோட் பண்ணோம். அதர்ஸ்னு இருக்கிறதுல வந்து நம்ம டவுன்லோட் ஃபார் டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் ப்ளேஸு, சைனு, டேட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஓடிபி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறது வந்து இப்போ ஜனவரி 2024 பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 33,040 rupees. இது மேபி சேஞ்ச் ஆகலாம் நெக்ஸ்ட் டைம், அதை பார்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ஓசி அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் 2 வீக்ஸில் நம்மளுக்கு வந்து என்ஓசி வந்துடும். இப்போ இன்கேஸ் 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் அது பப்ளிக் நோட்டீஸ் மாதிரி டிஎம்இயில் விடுவாங்க. அந்த டிஎம்இயில் நோட்டீஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம எப்போ போகணும்னு அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம போய் நம்ம டாக்குமெண்ட்ஸை சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.